ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நாங்கள் வந்து A to Z பார்க் வந்திருக்கோம். இது வந்து திருப்பதியில் இருக்க மங்களம் என்ற ரூட்டில் இருக்குது. நீங்கள் யார் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு நம்ம உள்ளே போயிட்டு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட் இருக்கும், லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா பார்க் இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம உள்ளே போயிட்டு என்ட்ரிங் டிக்கெட் வாங்கணும். அது வாங்கிறதுக்கு எங்கள் அத்தையும் எங்கள் பாட்டியும் போயிருக்காங்க. இது வந்து ஃபேமிலி டூரு. நான், எங்கள் அத்தை, எங்கள் கசின், எங்கள் அம்மா, என் தம்பி தான் போயிருக்கோம். டிக்கெட் வாங்கியாச்சு. இப்போ வாங்க நம்ம போகலாம். ஃபஸ்ட்டு போனோடனே அங்கே ராஜபாளையம் நாய் தான் இருந்தது. அந்த நாய் கூட நான், எங்கள் கசின்ஸ் எல்லாம் விளாண்டுட்டு இருந்தோம். என் தம்பி கூட விளாண்டுட்டு அப்புறம் இன்னொரு கவுண்டருக்குள்ளே போனோம். அதுக்குள்ளே போனோம். இங்கே வந்து நிறைய ஸ்கூல் பசங்களாம் வந்திருந்தாங்க. ஃபஸ்ட்டு உள்ளே போனோடனே கோழி இந்த மாதிரி தான் இருந்தது. வெள்ளை கலர் கோழி, கருப்பு கலர் கோழி, சேவல்லையே சின்னது இருக்குது, பெருசு இருக்குது. அப்புறம் கருங்கோழி, அப்புறம் வான்கோழி கூட இருந்தது. அப்புறமா நம்மளுக்கு அடுத்ததாக எலி தான் இருக்குது. அப்புறம் கீரி. இதெல்லாம் பார்த்து முடிச்சிட்ட பிறகு புறா வெள்ளை கலரில் இருக்குது, கருப்பு கலரில் இருக்குது. அப்புறம் குருவி இந்த மாதிரி இதுங்க கூட பார்த்துட்டு அப்படியே வந்துட்டு இருந்தோம். அப்புறமா இந்த சைடு பார்த்தீங்கன்னா காடை இருக்குது. காடெல்லாம் விளாண்டுட்டு குருவி காடை அந்த மாதிரிலாம் விளாண்டுட்டு இருந்தோம். இதை பாருங்கள், காடை எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது கூடலாம் விளாண்டுட்டு இருந்தோம். இது விளாடி முடிச்சிட்ட பிறகு இன்னொரு கவுண்டருக்குள்ளே போனோம்னா கிளிக்கு நம்ம வந்து ஃபுட் வைக்கணும். அதுக்கு வந்து நம்ம ஃபுட் வாங்கிட்டு அது டச்செல்லாம் பண்ணக்கூடாது. அதுக்கு நம்ம ஃபுட் வச்சாலே அதுவே எதுவும் பண்ணாது, வந்து நம்ம மேலே வந்து சாப்பிடும். இங்கே பாருங்கள், ரேபிட்டு 3 இருக்குது, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அப்புறம் ஒரு சில பறவை மட்டும் உள்ளே கூண்டில் போட்டு வச்சுருப்பாங்க, மிச்சதெல்லாம் வெளியில் தான் இருக்கும். அதுக்குன்னு ஒரு மரம் மாதிரி வச்சுருப்பாங்க. இப்போ வாங்க நம்ம போய் ஃபுட் வைக்கலாம். அதுக்கு வந்து எங்கள் அத்தை எல்லாருமே ட்ரை பண்ணிகிட்டு இருந்தோம் ஃபுட் வைக்கிறதுக்கு. எங்கள் அம்மா கையில் மட்டும் ஏறிச்சு, என் தம்பி கையில் ஏறிச்சு, எல்லார் கையிலையும் ஏறிச்சு. என் கையில் மட்டும் ஏறவே இல்லை. அப்புறமா கொஞ்சம் நேரம் ஒரு அண்ணா கையில் கூட ஏறிச்சு பாருங்கள். என் தம்பிக்கிட்ட தான் ரொம்ப நேரமாக இருந்தது. அப்புறம் எங்கள் பாட்டிக்கிட்ட வந்துச்சு பாருங்கள் நீங்களே. எங்கள் பாட்டி, இவங்க தான் எங்கள் பாட்டி. பக்கத்தில் இருக்க சின்ன பொண்ணு எங்கள் கசின்னு. அப்புறமா தான் எங்கள் அம்மா கிட்டே வந்தது. எங்கள் அம்மா கிட்டே வந்துட்ட பிறகு என்கிட்ட வந்தது. இங்கே பாருங்கள், பின்னாடி என் தம்பி பக்கத்தில் விளாண்டுட்டு இருக்கு. அப்புறமா எங்கள் அத்தை பொண்ணு கசின் வந்து அவகிட்ட கூட வந்தது. பாருங்கள், என் தம்பி தோள்பட்டை மேலெலாம் இருக்குது. அது வந்து எங்கள் கசின் கிட்டே வந்து இது பண்ணிகிட்டு இருந்தது. இதே மாதிரி விளாண்டுட்டே இருந்தோம். இவங்கெல்லாம் தான் எங்கள் டூருக்கு வந்திருந்தோம். அங்கே அழகாக இருக்கும் எல்லாமே. ஆனால் பேர்ட்ஸு தான் இருக்கிறதுலே அதிகமாக இருக்கும். அப்புறம் எங்கள் பெரிய அக்கா கசின் கிட்டலாம் வந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரிவர் மாதிரி இருக்கும். அதில் வந்து கோல்டன் ஃபிஷ்ஷு பெருசாக இருக்கும். சின்னதாக இருக்கிறதெல்லாம் தெரியல. இது பாருங்கள் எவ்வளோ அழகாக போகுது. இங்கே வந்து 4-5 தான் இருக்கும். இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறையாவே இருக்கும். அப்புறமா தான் என்கிட்டயே வந்தது அந்த கிளிலாம். 2 கிளி வந்தது. ஒரு கிளி மட்டும் தலை மேலே ஏறிக்குச்சு. இருங்க நீங்களே பாருங்கள், என் தலை மேலே ஏறி இப்படி விளாண்டுட்டு இருந்தது. அப்புறமா நான் நிறைய மீன் இருக்குன்னு சொன்னேனே, இங்கே தான் இருக்குது பாருங்கள் நிறைய மீன். இந்த மீனும் கூட கொஞ்ச நேரம் விளாண்டுட்டு அப்புறமா இந்த சைடில் இங்கே அப்படி எல்லோரும் சைடுக்கு மாறிட்டு இருந்தாங்க. ஒரு பாலம் மாதிரி இருக்குது, அது தாண்டணுமானா இந்த சைடு வர்றதை பார்க்கலாம். இந்த சைடும் குருவி இருக்குது. ஆனால் 2 ரேபிட் இருக்குது பிளாக் அண்ட் ஒயிட்டில். அப்புறம் நான் போயிட்டு ஃபோனு காமிச்சிட்டு அப்புறமா வந்தேன். அப்புறம் ரேபிட்டுக்கு கேரட் கீழே வச்சா சாப்பிடவே இல்லை, அதுவும் பாதியமாக தான் சாப்பிடுச்சு. அப்புறம் நான் என் கசினும் கையில் எடுத்து ஊட்டினோம்னா அழகாக சாப்பிட்டுட்டு இருந்தது. அந்த முயல் கூடயே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தேன் நானும் என் கசினும். ஆனால் வெள்ளை கலர் முயல் மட்டும் சாப்பிடவே இல்லை. அந்த பிளாக் அண்ட் ஒயிட் கலரில் மிக்ஸ் ஆன முயல் அந்த ரேபிட் வந்து எங்கள் பின்னாடியே சுற்றிட்டு இருந்தது. இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய பச்சுந்தி. அப்புறம் பெரிய கிளி கூட இருக்குது. அதுக்கு வந்து ஒரு பேரண்ட்ஸ் வந்து அவங்க பேபியை கூட்டிட்டு அதுக்கு இது வச்சுருந்தாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய உடும்பு. அப்புறம் என் தம்பி அங்கேருந்து ஒரு லீஃப் எடுத்துகிட்டு வந்து பிளாக் கலர் முயலுக்கு வச்சுருந்தான். அப்புறம் சீட்ஸ் வச்சுருந்தான் பறவைங்களுக்கு. அப்புறம் இன்னொரு கவுண்டருக்குள்ளே போனோம். அப்புறமா
அது கதவு மூடிட்டு தான் வரணும், இல்லைன்னா பறந்து வந்துடும். அப்புறம் ஒரு கேமல் கிட்ட வந்தேன். அந்த கேமல் கிட்ட ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம் நான் எங்கள் கசின்ஸ் எல்லோரும். கொஞ்ச நேரம் அது கூட ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படி அது கூடயும் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். இங்கே பாருங்கள், அதுக்கு எவ்வளோ பயந்துட்டு இருந்தோம் நான் எங்கள் கசின். அப்புறம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்புறம் இன்னொரு கவுண்டருக்குள்ளே போனால் அங்கே ஸ்னேக்ஸ் இருந்தது. அந்த ஸ்னேக்ஸு கூட பரவாயில்ல, அதை பார்த்து நானும் எங்கள் கசின்ஸ் எல்லாம் பயந்துட்டோம். அதை வீடியோ போடல. அப்புறமா எலி இப்போ காமிச்சோம். அது அப்புறம் மெல்லையாக பொடி நடை போட்டுன்னு அப்புறம் இந்த ஆடுக்கிட்டெல்லாம் போயிட்டு கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் பக்கத்துலேயே வாத்து வேறு இருந்தது. இங்கே பாருங்கள், ஆடெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது. எங்கள் அக்காங்கெல்லாம் போயிட்டு இருந்தாங்க. நான் தான் கூப்பிட்டு அதுக்கு ஸ்நாக்ஸ் வச்சுட்டு இருந்தேன். அப்புறம் நெருப்பு கோழி பார்க்கலான்னு போனால் அது பெருசாக இருக்குது. அது ஒரு ஆளையே விழுங்கிடுமா அப்படி சொன்னாங்க. அது கிட்டெல்லாம் போகாதீங்க, தூரமாக இருந்து ஃபோட்டோ எடுத்துக்கோங்கன்னு சொன்னாங்க. அதனால தான் நாங்கள் தூரமாக இருந்தே வீடியோ எடுத்தோம். அப்புறமா இங்கே பாருங்கள், பிளாக் அண்ட் ஒயிட்டெல்லாம் ரேபிட் அழகாக இருக்குது. இது கூட நாங்கள் ஸ்நாக்ஸ் எல்லாம் போட்டோம். இங்கே பாருங்கள், அன்னப்பறவை எவ்வளோ அழகாக இருக்குது. இது கூடயும் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தோம். இது கூட கொஞ்சம் வாத்து கூட விட்டு வச்சுருந்தாங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் இந்த அன்னப்பறவை எல்லாம் ஒயிட் கலரில் சிமெண்ட் கலரில். அப்புறம் இன்னொரு கவுண்டருக்குள்ளே போடுறதுக்கு போயிட்டு இருந்தோம். அதுக்குள்ளே போனால் ஃபிஷ்ஷு தான் இருக்கும். அந்த ஃபிஷ்ஷிலேயே நிறையா இது இருக்குது. எல்லாத்துலேயும் எங்கள் பாட்டி கால் வலின்னு உக்காந்துக்கிட்டாங்க பாருங்கள். எல்லாத்துலேயுமே கோல்டன் ஃபிஷ்ஷு தான் அதிகமாக இருக்குது. நீங்களே பாருங்கள், கோல்டன் ஃபிஷ்ஷு தான் இருக்கும். அப்புறம் பிளாக் அண்ட் ஒயிட்டு கோல்டன் ஃபிஷ்ஷு. அப்புறம் ஒன்றுத்தில் இல்லை, ஒன்றுத்தில் மட்டும் நிறையா சின்ன சின்னதாக இருந்தது. பிளாக்கு ஒயிட்டு எல்லோ குட்டி குட்டி மீன். அப்புறம் ஒன்றுத்தில் தனியாக இருந்தது. அப்புறம் சிமெண்ட் கலரில் ஒன்று கோல்டன் ஃபிஷ்ஷு. அப்புறம் சின்ன சின்ன மீனெல்லாம் நிறையா இருந்தது. ஆனால் கோல்டன் ஃபிஷ்ஷு தான் அதிகமாக இருந்தது. என்னடா இவ கோல்டன் ஃபிஷ்ஷுன்னு சொல்கிறாலே நினைக்காதீங்க, அதுதான் அதிகமாக இருந்தது. இங்கே பாருங்கள், சின்ன சின்ன மீன்லாம் பெரிய தொட்டியில் போட்டு வச்சுருந்தாங்க. அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பவுலில் வாட்டர் ஊற்றி தனியாக செப்பரேட்டாக வச்சுட்டு இருந்தாங்க. அப்புறம் இதை பார்த்துட்டு வெளியில் முடிச்சுட்டு வந்தோடனே பார்க் இருக்குதுன்னு சொன்னோம்ல, பார்க்கு கிட்டே போயிட்டு நான் எங்கள் கசின் என் தம்பி எல்லாருமே விளாண்டுருந்தோம். இங்கே பாருங்கள், எவ்வளோ அழகாக ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து தின்னுட்டு இருந்தாங்க எங்கள் கசின்ஸ் எல்லாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான்.